கிரிக்கெட் பார்க்குற எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா கெயின் வில்லியம்சன். இந்த பிளேயருக்கு மட்டும் ஹர்ட் மட்டும் இருக்காது. இந்த பிளேயர் என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம். இவர் பேட்டிங் ஆனாலும் ரசிப்போம், இவர் அவுட் ஆனாலும் ரசிக்க மாட்டோம். இவர் அவுட் ஆனா ரசிக்க மாட்டோம், பட் பேட்டிங் ஆனா ரசிப்போம். அதே மாதிரி இப்போ இந்தியன் டீம் கூட நியூசிலாந்துக்கு மேட்ச் வருது. அந்த மேட்ச்ல கெயின் வில்லியம்சன் கேப்டன் பண்றாரு, ஆனா இந்தியா தோத்துருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மனுஷன் வந்து நம்மளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மனுஷன் விளையாடையில மட்டும் கிரிக்கெட் பார்ப்போம். ஆனானப்பட்ட இந்த மனுஷன் 35 வயசு இருக்கையிலேயே ரிட்டையர் ஆயிட்டாரு. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சப்போ ஒரு சில 4 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது ஒரு சில காரணமா இருக்கலாம். அதே மாதிரி இவரோட லைஃப் ஹிஸ்டரி ஒரு மாதிரி அப்படி சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். அதே மாதிரி இவரோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கெயின் வில்லியம்சனுக்கும் அடுத்து இந்த இப்போ விராட் கோலியோ ஸ்டெயினுக்கோ இவங்க கூட ஒரு நல்ல கோ இன்சிடென்ட்ஸ் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கெயின் வில்லியம்சன் வந்து நியூசிலாண்டில் பிறக்கிறாரு. அப்பா கிரிக்கெட்டரு, அம்மா பேஸ்கெட் பால் பிளேயரு, அவங்க அக்கா வாலிபால் பிளேயரு. இவங்க எல்லாருமே இப்படி ஸ்போர்ட்ஸ் குடும்பமாக இருக்கிறனால கெயின் வில்லியம்சனும் அவங்க அப்பாவோட அந்த பாத்தை சூஸ் பண்றாரு. அதாவது நானும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறேன்ட்டு. அவங்க அப்பா தான் ஸ்கூல் படிக்கல ட்ரெயின் பண்றாங்க. ஸ்கூல் படிக்கலே கெயின் வில்லியம்சன் வேற லெவல் தலைவன் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இறங்கினா ஓப்பனிங் இறங்கினா 100, செகண்ட் 100, தேர்ட் 100, ஃபோர்த் இறங்கினாலும் 100, ஆனானப்பட்ட 6th டவுன்ல இறங்கினாலுமே 100. ஒரு குரூசியலான மேட்ச் வருது. எப்படின்னா இது வந்து ஒரு டூ ஆர் டை மேட்ச் மாதிரி. அந்த இடத்துல டீம் எல்லாமே சொதப்பிருச்சு. கிட்டத்தட்ட வில்லியம்சன் மட்டுமே ஒரு ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டு இருக்காரு, விக்கெட் விடாம. 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல வில்லியம்சனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆன்சர் சொல்றாரு, எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேணாம், அந்த நான் ஸ்ட்ரைக்கருக்கு கொடுங்க. காரணம், நான் ஒரு பேட்ஸ்மேன், என்னோட வேலை அதுதான், அதனால நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன். அவருக்கு அது வேலை கிடையாது, அவர் ஒரு பவுலர், அதனால நீங்க அவரு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெச்சூரிட்டி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு அவர் கேப்டன் பிளேயரா வர்றாரு. பிளேயரா வந்து 2009 இந்தியா நியூசிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் அண்டர் 19 நடக்குது. அதுல வந்து செமிஃபைனல்ஸ் தான் தோக்க ஆரம்பிச்சிடறாரு. அவருக்கும் கப்புக்கும் இருந்த ராசி வந்து அங்கேயே ஆரம்பிச்சிச்சு, அங்கேயே தெரிஞ்சிருச்சு. பட் நமக்கு ஃபியூச்சர்ல பார்க்கல தான் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே, இது வந்து அப்படியே அண்டர் 19 இருந்து அடுத்து 2015 வேர்ல்ட் கப்ல பிரண்டன் மெக்கலம் கேப்டன். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துல வந்து கிரிக்கெட் வந்து பெரிய ஃபேமஸ் கிடையாது, ரக்பி அந்த மாதிரி கேம் தான் ஃபேமஸா இருந்துச்சு. பிரண்டன் மெக்கலம் வந்து சொல்லிட்டாரு, இந்த வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சாதான் நியூசிலாந்துல கிரிக்கெட்னு ஒன்று இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் கிரிக்கெட்டை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பிரண்டன் மெக்கலம் வந்து எல்லா பிளேயர்ஸையும் ரெடி பண்ணி அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க. ஃபைனல்ல நியூசிலாந்து சோக்கு, முரட்டு சோக்கு, இப்படி ஒரு சோக்கு வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நடந்திருக்கு. பட் நியூசிலாந்துக்கு இப்படி ஒரு சோக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அதனால பிரண்டன் மெக்கலம் வந்து ரொம்ப சோகமாயிட்டாரு. வில்லியம்சனை தான் கூப்பிட்டாரு. ஏன்னா வில்லியம்சன் தான் அடுத்த கேப்டன்ஷிப் கொடுக்க போறதா முடிவு பண்ணி வில்லியம்சன் சொல்லிட்டாரு, வேர்ல்ட் கப் இப்படி தோத்துட்டோம், நியூசிலாந்து அடுத்த கிரிக்கெட்ல எங்க போகுதுன்னே தெரியல, ஸோ கரெக்டா பண்ணி கரெக்டா கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டன் மெக்கலம் கெயின் வில்லியம்சன் கேப்டன் கொடுக்குறாரு. இது வந்து 2015 இருந்து அப்படியே 19க்கு வரும். 2019 யாராலையும் மறக்க முடியாத ஒரு ஃபைனல். இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. சிரிச்சாரு, எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல சிரிச்சாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் சண்டை தான் போட்டிருப்போம். பட் அந்த டயத்துல சிரிச்சதுக்கு முழுக்க காரணம் வேற யாரா இருந்திருந்தாலும் சிரிச்சிருக்க முடியாது. வில்லியம்சன் கப்பு தோக்கல, கப்பு கை விட்டு தான் போயிருக்கே தவிர்த்து இவர் உண்மையிலே தோக்கல. ஸோ 2019 இப்படி ஒரு பேட் சீசனா முடிஞ்சு. வில்லியம்சனுக்கு கப்பு லக்கே இல்லையா அப்படின்னு கேட்டு 2021 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸை இந்தியா அடிக்கிறாங்க. இந்தியாவை வந்து நியூசிலாந்து அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு மாதிரி சூப்பர் வின்னு. நியூசிலாண்டை வந்து இந்தியாவை செம்ம டாமினன்ஸ் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா வந்து கிட்டத்தட்ட 240 ரன்னு, நியூசிலாந்து 270 ரன்னு, இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல 170 ரன்னு, நியூசிலாந்து 145க்கு 2. சூப்பரா செம்ம டாமினன்ஸ் பண்ணி நியூசிலாண்டை வந்து ஒரு மாதிரி வில்லியம்சன் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு வழியா ஒரு டிராஃபி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2020 போனப்போ நாக் அவுட். இது லீக்லேயே நாக் அவுட். வெஸ்ட் இண்டீஸ் கூட தோத்து, ஆப்கானிஸ்தான் கூட தோத்து, ஒரு மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டாங்க. லீக்லேயே வெளியே வந்ததுனால அப்பே வில்லியம்சன் சொல்லிட்டாரு, எனக்கு கேப்டன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. இது வந்து ஒரு சைட்ல இருந்து. அடுத்து நியூசிலாந்துல பேட்டிங்கா வெறும் பேட்ஸ்மேனா மட்டும் தான் இருந்தாரு. டெஸ்ட்ல சூப்பரா பண்ணுவாரு, ஓடிஐல சொல்லவே வேண்டாம், T20 ஒரு மாதிரி. ஓகேவா, இது ஒரு சைட்ல இருக்கையில அவரோட கேப்டன்ஷிப், இவரோட கேப்டன்ஷிப்பை பார்த்தா தான் எல்லாத்துக்குமே இவரை மாதிரி நம்ம எப்படியாச்சும் ஃபீல்ட்ல கேப்டன் பண்ணணும். அது பிளேயரா இருந்தாலும் சரி, நம்ம இப்போ கிரவுண்ட்ல விளையாடுற பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, கெயின் வில்லியம்சன் மாதிரி காமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2018 IPL. டேவிட் வார்னர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை கேப்டன் பண்ணாரு. அவர் வந்து அவர் வந்து அந்த சாண்ட் பேப்பர் பிரச்சனை வந்துச்சுல, அதனால அவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்சன் கேப்டன்ஷிப் வருது. 2018 இப்படி ஒரு கேப்டன்ஷிப் யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. IPL பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது.
ஃபைனல்ல மறுபடியும் ஃபைனல்னாலே வில்லியம்சனுக்கும் ஃபைனலுக்கும் ஆகாதுல்ல, அதனால வில்லியம்சன் வந்து 18 ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு வாட்சன் வந்து அந்த மேட்ச் வாட்சனா யாரோ டூப்ளசிஸோ வாட்சனோ யாரோ முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வருஷமும் ஐபிஎல் பேர்ஸ் ஆரஞ்சு கேப்பு வில்லியம்சன் ஜெயிச்சாருன்னா யாராலையுமே நம்ப முடியாது. 735 ரன் அந்த ஐபிஎல்ல மட்டும் அடிச்சிருக்காரு. இது வந்து வாட்சனோட ஒரு மாதிரி ஒரு சைடு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு வரும், வில்லியம்சனுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் வந்து அதிகமாக பால் எடுத்துட்டு தான் ரன் அடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வருவாங்க. ஆனால் வில்லியம்சனுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சைடில் விக்கெட் போகுதுன்னா அந்த இடத்துல விக்கெட்டை பிடிச்சி ஆடுறது தான் ஒரு பேட்ஸ்மேனோட வேலை, ஒரு கேப்டனோட வேலை. வில்லியம்சன் பர்ஃபெக்டாக இருப்பார். அடுத்த அப்பனா தான் அந்த இடத்துல வந்து வர்றவங்க அடிச்சு ஆட முடியும். ஒரு சைடில் விக்கெட் உள்ளல ஓகே நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். இது ஒரு சைடு இருக்கையில இன்னொரு சைடு இன்ஜுரி. இந்த மனுஷன் வந்து பெருசா வந்து இந்த ட்ரை சீரிஸ் இருக்குல்ல அதுலலாம் இந்த மனுஷன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். தலைவன் கான்சென்ட்ரேட் பண்றது ஃபுல்லாமே பெரிய வேர்ல்ட் கப், வேர்ல்டு சாம்பியன்ஸ், வேர்ல்ட் கப்புக்கு மட்டும்தான் இந்த மனுஷன் உசுரை கொடுத்து வளரும். ஸோ வேர்ல்ட் கப்புக்கு மட்டும் இவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். இதுவே ஒரு சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியூசிலாந்துல வந்து இவர் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. அடுத்து நியூசிலாண்டே வந்து இவர் சொல்லிட்டாரு, இவர் நடுவில் ஒரு என்ன சொன்னாரு, நான் நியூசிலாண்டில் விளையாட விரும்பல, நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் 2020 லீக்ல நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல கான்ட்ராக்ட்ல இதுல வரல அதனால நீங்க விளையாடக்கூடாதுன்னு சொன்னப்ப இது வந்து இவர் வேண்டாம் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. இது கரெக்டான இதான்னு தெரியல, நான் படிச்சதை வச்சு சொல்றேன் ஓகேவா. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கல. இப்ப 35 வயசுலேயே இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இது வந்து உண்மையிலே நம்ம ஒரு எரா பார்த்துருப்போம்ல, விராட் கோலி, ஜோ ரூட், ஸ்டீவ் ஸ்மித், கேன் வில்லியம்சன் இந்த 4 பேருமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரு. இதுல வந்து இப்ப எல்லா ஃபார்மேட்லயுமே இந்த 4 பேரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. விராட் கோலி டெஸ்ட்ல T20ல கிடையாது, ஸ்டீவ் ஸ்மித் ஓடிஐல இருக்காரு, கரெக்ட் ஓடிஐல கிடையாது, டெஸ்ட்ல இருக்காரு. ஜோ ரூட் ஓடிஐ இதுல டெஸ்ட்ல இருக்காரு, 2020ல இருக்காரு. இப்போ கெயின் வில்லியம்சன் மொத்தத்துல இல்லைன்றாங்க. ஸோ இந்த எரா வந்து இப்போ முடிஞ்சு வந்துருச்சு ஒரு மாதிரி. ஸோ இது ஒரு சைடு, இது ஓகே ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து அந்த பிளேயர்ஸ் கூட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் கூட 2013 டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டெயின் வந்து செம்ம அக்ரஷன்லாம் பவுல் போடுறவர். அவருக்கு வந்து இந்த எப்படி சொல்றது அடுத்த ஆளை வெறுப்பேத்தி, அதாவது ஸ்லெட்ஜிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுல ரொம்ப பரிச்சயமான ஆள் ஸ்டெயின். அவரு வில்லியம்சனுக்கு நம்ம ஸ்லெட்ஜிங் பண்ணி அடிப்போம். ஏன்னா வில்லியம்சன் வந்து நியூசிலாந்துல வந்து ஒரு மாதிரி நல்ல பேட்ஸ்மேன் அந்த டைம்ல. ஸோ இவர் வந்து டார்கெட் பண்றது அடிக்கிறது, எப்படி சொல்றது சிங்கத்தை அடிச்சாதானே அது பெருசு, சும்மா நாய் பூனை அடிச்ச ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டெயின் வந்து வில்லியம்சனை ஸ்லெட்ஜிங் பண்ணலான்னு சொல்லி பால் போடுறாரு. அப்டமன் காலில் ஆட்டி அப்டமன் காலில் போய் உடஞ்சிருச்சு. வில்லியம்சன் வந்து அம்பையர்கிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. மேட்ச் அந்த நாள் முடிஞ்சிருச்சுல, அந்த அன்னைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் போய் சைன் வாங்குறாரு, நீ தான்ப்பா என் அப்டமன் கார்டை உடச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இன்சிடென்ட். அடுத்து ஸ்ரீலங்கா, அதாவது இப்போ ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஓகே நார்மலாக கை தட்டுவாங்க ஓகேவா. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல கெயின் வில்லியம்சனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி இவர் பவுண்டரி லைன்ல நிக்கல கேக் வெட்டியிருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட். 2015 வேர்ல்ட் கப்பா 2019 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட 5 ரன் வித்தியாசத்துல நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. கிறிஸ் கெயில் அந்த மேட்ச் செஞ்சுரி. கிறிஸ் கெயில் ஒரு மாதிரி டவுன் ஆகி உட்காண்டாரு. இவர் வந்து செலிப்ரேட் பண்ணாம இவர் போய் கிறிஸ் கெயில்கிட்ட போய் ஒரு ஆதரவா விடுங்க மேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஆறுதல் சொன்னார். இது ஒரு இன்சிடென்ட். விராட் கோலி கூட கெயின் வில்லியம்சனும் விராட் கோலியும் பவுண்டரி லைன்ல உட்காந்து 2 பேரும் அந்த மேட்ச் விளையாண்டுருக்க மாட்டாங்க, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து தரல. கிரிக்கெட்ல இப்படி ஒரு கேரக்டர்லாம் ரேராக தான் வரும். அப்படி ஒரு ரேரான பீஸ் தான் கெயின் வில்லியம்சன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆயிருக்காருன்னா தரல. 35 வயசு. ஏன்னா ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஜோ ரூட்டோ விளையாடுறாங்க. இவருக்கு ஏன் இந்த ரிட்டையர்மெண்ட்னு சீரியஸா தரல? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கெயின் வில்லியம்சனோட பேட்டிங் ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும். கெயின் வில்லியம்சன் பவுலிங்கும் போடுவார். அதாவது இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ல இவர் கிட்டத்தட்ட 73 விக்கெட் எடுத்திருக்காரு. கெயிலு, ரசல், பொலார்டு, ரோஹித் சர்மா, தோனி இந்த மாதிரி ஒரு மெயின் பிளேயர்ஸையும் விக்கெட் எடுத்திருக்காரு. இது ஒண்ணு. அதே மாதிரி இவருக்கு 48 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் இருக்கு. ஐசிசி டோர்னமெண்ட்ல அதிகமா அடிச்சது இந்தியாவை வில்லியம்சன் தான். இந்தியான்னு வந்துட்டாலே வில்லியம்சனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். இந்தியாவா ரைட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 ஐசிசி டோர்னமெண்ட், அதாவது செமிஃபைனல், ஃபைனல்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி 4 இதுல இந்தியாவா அடிச்சிருக்காங்க. 2019 வேர்ல்ட் கப் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி 2016 T20 வேர்ல்ட் கப், 2019 வேர்ல்ட் கப், 2021 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஓகேவா. அதே மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ல 55.6 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மோஸ்ட் ரன்ஸ் இவருக்கு தான் இருக்கு வில்லியம்சனுக்கு. அதே மாதிரி 10 டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த 10 டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் கூட
அதிகமாக அதை 10 டிஃபரன்ஸ் கண்ட்ரிஸ் கூடயும் செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர்னா வில்லியம்சன், அதாவது நான் ஏசியன், அது வந்து கெயின் வில்லியம்சன். அதே மாதிரி ஹையஸ்ட் ஆவரேஜ் வின் இன் டெஸ்ட் ரன்ல வந்து இவருக்கு வந்து 81%, 81.22 ஆவரேஜ் இருக்கு. மினிமம் 5000 ரன்ஸுக்குள்ள. இதெல்லாம் கெயின் வில்லியம்சனோட சரித்திரம், சாதனை. இதை பத்தி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கெயின் வில்லியம்சன் ஃபேனா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எதை வச்சு உங்களுக்கு கெயின் வில்லியம்சன் பிடிச்சிச்சுட்டு.